இன்னும் வல்லியே, என்ன ஏதாவது உன் குரங்கு புத்தியை காமிச்சுட்டியோன்னு பரதன் கேட்டாள் ஹனுமாரே. ஆனா சுவாமி வல்லியேன்னு கவலைப்பட்டு கேட்டுட்டாள். ஹனுமாருக்கு பார்த்தார், என்ன இப்படி வந்து நம்ம இறக்கி பேசுறானே பரதன், அதை பாருங்கோ சத்தம் கேட்கறது. இந்திர பிரசாதத்தால மரங்கள்லாம் காய்க்காத காலத்துல காய்ச்சி பழுக்கணும்னு வர அனுப்புறம் பண்ணிவிட்டான். காய் இல்லாத மரத்தையே அது தழையை ஒடிக்கும். பழமும் காய் இருந்துட்டா குரங்குகள் விடுமா? விமானத்துல வரபோதே அப்படி பஸ்ல போற போதே சில பயம் மாங்காய் பறிப்பான். அது மாதிரி குரங்கு அதெல்லாம் குரங்கா இருந்து அங்க இருந்து வந்துருப்பான். இங்க அந்த குரங்குகள்லாம் அங்க இருந்து விமானத்துல வரபோதே மாங்காய் தேங்காய் எல்லாம் பிடிங்கிட்டு இருக்கு. அதனால அந்த பழங்கள்லாம் நிறைய தொங்குறது. அதை கிரகிக்கிறது, சத்தம் கேட்கறது. விமானம் வந்துடுத்து சுவாமி பார்த்துட்டாள். பரதன் என்ன பண்ணினார் வால்மீகி, வந்தே பரத ஸ்ரீமானே மேருஸ்தமிவ பாஸ்கரம், வந்தே பரத ஸ்ரீமானே மேருஸ்தமிவ பாஸ்கரம். மேருல இருக்கிற சூரியனை நமஸ்காரம் பண்றது போல பண்ணினாளாம், ராமனுக்கு நமஸ்காரம் பண்ணினாளாம். எல்லாரும் அப்படி கீழே விழுறது, கை கூப்புறது, அப்படி பண்ணிட்டே இருந்தான் பரதன். பல நமஸ்காரம். அப்படி ஒரு தடவை கீழே நமஸ்கரிச்சு மேல கை தூக்குற போது சுவாமி மேல தூக்கி விட்டாள் பரதனே. அப்ப சரணத்துல போய் விழுந்தாளாம் பரதன். முதல் பேச்சு என்ன சொல்லிட்டு விழுந்தான் காலிலேன்னார் வால்மீகி. உதாரம் ஒன்னும் சொல்லலையாம் பரதன். என் ஜென்மா இன்னைக்கு தான் கரையறுத்து அண்ணா நாளாம். அத்ய ஜன்ம கிருதார்த்தம் மே சம்ருத்தஸ்ச மனோரத, அத்ய ஜன்ம கிருதார்த்தம் மே, கைகை வயத்துல பிறந்த என் ஜென்மா கரையேறி போச்சுன்னு நாளாம். அத்ய ஜன்ம கிருதார்த்தம் மே சம்ருத்தஸ்ச மனோரத, என் மனோரதம் பூர்த்தியாச்சு அண்ணா நாளாம். கண்ணால ஜலத்தை கொட்டி விட்டாளாம் பரதன். சுவாமி பரத பக்தியை பார்த்து இந்த ரவிவர்மா பிக்சர்ல பகவத் சரணத்துல பரதன் வந்து விழுந்தத்தை எழுதியிருக்கான். அதை கண் கொண்டு பார்க்க முடியல அந்த காட்சியத்தை. அப்படி ஒரு பிக்சர்ல பார்க்க முடியலன்னா வாஸ்தவமா விழுந்த பரதனே கருணாமூர்த்தியான சுவாமி எப்படி பார்த்திருப்பாள். அதனாலதான் ராமாயணத்துல என்ன பெருமைனாள் பரத மகிமான் விட்டாள். பரதனுடைய பெருமைதான் பெருமைன்னு விட்டாள். அவன் அத்தனை வசத்தியான பாத்திரம் பரதன். அப்படி சரணத்துல விழுந்துட்டாள். சுவாமி கண்ணால ஆனந்த ஜலத்தை கொட்ட, பரதன் ஜலத்தை கொட்ட, உடனே தேவியனுடைய காலில் போய் நமஸ்காரம் பண்ணினானாம் பரதன்.